வணக்கம் மக்களே. ஆனால் திடீர்னு காட்டுக்குள்ளே ஏதோ மரத்தை வெட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கல்லுக்கட்டிலேருந்து வர தேவையில்லாத செடி மரம் அதெல்லாம் எப்படி அகற்றுறது, எப்படி நிரந்தரமாக அகற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் வெட்டிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி அது தளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். தலையிறதுனால அதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நம்ம கல்லுக்கட்டு, நம்மளோட நிலம், அதெல்லாம் அந்த வரப்பு எல்லாத்தையும் சீர்குலைச்சிரும். இதே பாருங்கள், இந்த கல்லுக்கட்டில் இந்த கல்லுக்கட்டு எங்கே இருக்குது, அந்த கல் பாருங்கள் எப்படி தள்ளிட்டு பக்கத்து கட்டு சைடில் போயிருக்குன்ட்டு. அந்த மாதிரி இதே மாதிரி கல்லுக்கட்டு பெருசாக கட்டியிருந்தாலும் அது நடுவில் முளைச்சிருந்தாலும் இந்த மாதிரி அது அந்த கல்லுக்கட்டையே உருகுலைச்சி அந்த கல்லுக்கட்டையே வீணாக போயிடும். அப்புறம் பாம்பு எலியெல்லாம் அந்த சந்தில் எல்லாமே ஒன்றோட ஒன்றா அப்படியே கல்லுக்கட்டே அந்த இடத்துல செதஞ்சிரும். அப்புறம் தண்ணி லீக் ஆகும், எல்லா பிரச்சனையும் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நல்லா எல்லாமே வெட்டின மாட்டி நல்லா வெட்டிடுங்க. தளைஞ்சதை முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இருக்கையிலேயே தலைய விடாமல் பார்க்குறது தான் நல்லது. தளைஞ்சிருச்சுன்னா அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வெட்ட அது தளைஞ்சிருச்சுன்னா வெட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த கல்லுக்கட்டு கல்லை எந்த அளவுக்கு சாய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த செடி இப்போ நல்லா ஃபஸ்ட் வெட்டிடுங்க. ஒரு கிளை விடாமல் எல்லாமே வெட்டிட்டு, ஒரு சின்ன இலை எல்லாமே வெட்டிடணும். வெட்டிட்டு நல்லா அந்த இடத்துல இந்த தோலெல்லாம் கீறிடணும். அதாவது மரத்தை நல்லா காயப்படுத்தணும். வெட்டி பாருங்கள், நல்லா வெட்டி நல்லா ஊன்லாம் நல்லா தெரிகிற மாதிரி காயப்படுத்தணும். அதை நல்லா தோல் மேலே இருக்க தோல்லாம் எடுத்துடணும். ஓரளவுக்கு எங்கெங்கே எடுக்க முடியுதோ வெட்டி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு உள்ள பச்சை மரம் தெரிகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே எடுத்துருங்க. வெட்டி கொத்தி விடுங்க. வெட்டி விட்டு நான் எதுலையா ஒரு கம்பியில் கூட குத்தி விடுங்க. பாருங்க, இந்த சைடில் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. வேர் கீழே எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இதையும் நல்லா கொத்தி விடலாம். இங்கேருந்து அங்கே கல்லுக்கட்டையே அப்படி தள்ளி இருக்கு. கல்லெல்லாம் பொழந்துக்கிட்டு வளர்ந்துருக்கு. நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இப்போ இது எதுக்காக நம்ம இப்படி கொத்துறோம்னா, நம்ம இதில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் வீடிசைடு யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் கெமிக்கல் முறையில் இதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட வேண்டியதான். இப்போ 2,4-D அமைன் சால்ட் சாலிபிள் லிக்விட் இருக்குது. இந்த கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை இது ஒரு வீடிசைடு தான். இதுக்கு ஃபீல்டு யூஸ் பண்ணும்போது அதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ டைல்யூட் பண்ணாமல் அதை ஃபுல் பவரோடு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணையில் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கெமிக்கலுங்கிறதுனால. இது நீங்கள் எந்த கம்பெனியோட கெமிக்கல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வீடிசைடு இப்போ பவரான வீடிசைடு யூஸ் பண்ணால் அந்த நம்ம காயப்படுத்துகிற இடத்துலலாம் தொடைவிட்டுக்கலாம் நல்லா. அப்போ தான் அது அப்சர்வ் ஆகி சாகும். இப்படியே நம்ம இந்த மருந்து பூசுகிற வேலையை பார்த்துட்டு இருக்கையிலே நம்ம டாகி ஜின்ஸு குட்டி வந்துட்டான். அவனை பார்த்துட்டு தூர போக சொல்லிட்டு, மருந்து இருக்குடா தூர போன்னு சொல்லியாச்சு. முடிக்கி விட்டாச்சு அவனை தூர. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன வரப்பாக இருந்தால் கூட அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய வரப்பாக இருக்கையில் அதில் இந்த மாதிரி செடி எல்லாம் வளரையில் அது கல்லுக்கட்டையே வீண் பண்ணிடும்.
அதுக்கப்புறம் மண்ணரிப்பு அதிகமாயிரும். அப்புறம் இந்த எலி பெருக்காங்க அதுவும் நல்லா ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். நீங்கள் காட்டுக்கு விடுற தண்ணி பக்கத்து காட்டுக்கு தான் ஓட்டையில் போகும். அப்புறம் கட்டுலாம் சீர்குலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அப்படி தான் ஆகும். பக்கத்து காட்டில் தான் தண்ணி போகும், எல்லாமே வரும். அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, பிரச்சனை தான் வருது இந்த மாதிரி களை செடிகளால், களை மரங்களால். இது செத்த வாட்டி மறுபடியும் நம்ம எந்த மரங்களையும் வளரவும் விடக்கூடாது. மறுபடியும் நம்ம ஒன்ஸு நம்ம விடறனால தான் சின்ன செடியிலே பிடுங்கி எரிஞ்சிட்டா இப்போ பார்த்து இது பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி விடுறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அவ்வளோதான், இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.